நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு உங்கள் பழைய சாயல் போயிருக்கிறதா? உங்களுக்குள் காணப்படுகிற சாயல் போதா? உங்களை விட்டு போயிருக்குதா? இந்த சாயல் வர 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 நமக்கு என்னவா இருக்கு? சந்தோஷமா இருக்கு. இது உண்மை. அப்ப இந்த நேரத்தில் நமக்கு என்ன இருக்கு? பார்க்கும்போது என் சாயல், என்னுடைய ரூபம், அதுல ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு நாள் வருகிறோம், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மீண்டும் பிறக்கிறோம். மறுபடி பிறக்காவிட்டால் பரலோகத்துக்கு வழி இல்லைல்ல. அது எப்ப நடக்குது? ஞானஸ்நானத்தின் வழியாக நடக்குது. அந்த நிமிஷம் எப்படி உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே ஒருத்தன் சொன்னா, பார்த்த உடனே ஒருத்தர் சொன்னார் இல்ல, உண்மை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஞானஸ்நானத்தை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கும் போது உங்கள் சாயல் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற தொடங்கி விடுகிறது. உங்களை பார்த்த உடனே சொல்லிடுறான். ஃபர்ஸ்ட் டே, ரட்சிக்கப்பட்ட முதல் நாள் வீட்டுக்கு போகும்போது சொல்லுவாங்க, இவன் ஆள் சரியில்லையே, இன்னைக்கு ஏன் வித்தியாசமா இருக்கிறான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த முதல் நாள், கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிற அன்னையிலிருந்து உங்களுக்குள்ளே சாயல் மாற தொடங்கிடும். முதல் நாளே வீட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் முதல் நாள் சர்ச்சுக்கு போயிட்டு அன்னைக்கு தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, வேற எந்த மாற்றமும் இல்லை. மறுநாள் காலையில் எங்கள் அம்மா என் கூட வந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு 18 வயசு இருக்கும். என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேட்டாங்க, நேற்று எங்கே போனீங்க அப்படின்னாங்க. அவன் கேட்டான், ஏன் ஆண்டி, இவன் நேற்றுல இருந்து ஆள் சரியில்லையேன்னு. ஏன், என்ன நடக்கும்? வீட்டுக்கு நான் வந்ததே 8:30-9 மணிக்கு தான். வந்த உடனே அந்த ஆண்டவருக்குள்ளாக ஏற்படுத்த ஒரு மாற்றம், ஒரு வசனம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் சாப்பிடும் போதும் எனக்கு அது ஓடுது, எனக்கு எதுவுமே தெரில, சாப்பிட்டேன், தூங்கிட்டேன். எனக்கு இப்போ மிக முக்கியமான பழக்கம் என்னென்னா, காலையில் தூங்கி எழுந்த உடனே பாட்டு கேட்பேன், சினிமா பாட்டு கேட்பேன். தூங்கி எழுந்த உடனே பல்லு விளக்க போகும்போதே, அப்போல்லாம் கேசட்டு தான், டிவிடிலாம் கிடையாது, கேசட்டு தான் இருக்கும். ஒரு 60 கேசட்டு 90 கேசட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கேசட்டை போட்டுட்டு தான் பல்லே விளக்க போவேன். எந்திரிச்ச உடனே எங்கிட்ட ஒரு 100, 150, 200 கேசட் இருக்கும். ஒரு ஷெல்ஃபே வச்சுருந்தேன். அந்த பாட்டை போட்டு தான் போவேன். ஆனால் இன்னைக்கு மறுநாள் ஏஞ்ச உடனே என் மைண்டுக்குள்ளே ஆண்டவர் தான் ஓடிட்டு இருக்கிறாரு. இதை பற்றி தோணவே இல்லை. நான் ஆண்டவரை பற்றி யோசிச்சுட்டே பல்லு வளர்க்குறேன். இதுலேயே எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, இவனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்குது. கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு நேற்று, ஆள் வேற மாதிரி இருக்கிறானே. இதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற சாயல் வெளிப்பட தொடங்குகிறது. கிறிஸ்துவின் சாயல் வரணும். அப்படியே இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும். இது சின்ன விஷயம், நான் சொன்னது பாயிண்ட். இந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நாளில் பழக்கம் மாறிடும். குடி பழக்கம் மாறிடும், சிகரெட் மாறிடும், கத்துறது மாறிடும், நிறைய மாறிடும். ஆளே அமைதியாயிருவாங்க. நான் ஒரு மனுஷனோட நல்லா பழகிட்டு இருந்தேன், இப்போ பழகிட்டு தான் இருக்கேன். ரொம்ப க்ளோஸ் தம்பி மாதிரி, அவர் அண்ணன் பாரு, அவ்வளோ க்ளோஸு. அவர் என் கூட உட்காந்துட்டு இருந்தார். ஒருத்தர் கேட்டார், உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அவர் யார் தெரியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், இவர் நம்ம பிரதர் தான், இவரை தெரியுமே. அந்த ஆளை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னாரு. என்னான்னு கேட்டா, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் கத்தி எடுத்துட்டு சுத்தினாள், எவனை பார்த்தாலும் வெட்டுவார். நான் இப்படி திரும்பி பார்த்தேன், இவரா தெரியாமல் பக்கத்தில் உட்காந்துருக்கோமே. ஆனால் அதுக்கான எந்த ஒரு அடையாளமும் அவர் முகத்தில் இல்லை, பேச்சில் இல்லை. அவங்க சொல்றாங்க, பேசிக்கிட்டே இருக்கும்போது அடிப்பாருங்க, அவரு பேசிக்கிட்டே இருக்கும்போது குத்துவாருங்க, அவர்கிட்ட ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேச முடியாதுங்க. ஆனால் இன்னைக்கு டவுன் டு எர்த்துங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. வாய்ஸை ரைஸ் பண்ண மாட்டேங்கிற, ரைஸ் ஆகலை. அவர் நடிக்கலவே இல்லை. அவர் கூட நான் ஒரு 7-8 வருஷமா பார்க்குறேன், வாய்ஸ் ரைஸே ஆக மாட்டேங்குது. அப்படியே பயங்கர லோ வாய்ஸ்ல தான் இருக்காரு. எப்படி இவ்வளவு மாறுகிறது? எப்படி இந்த சேஞ்சஸ் வருது? நீ கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டது உண்மையானால், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சாயல் உனக்குள்ளே வரும்போது கிறிஸ்துவினுடைய அடையாளம் உனக்குள்ளே வரும். இயேசு கிறிஸ்து சாந்த குணமுள்ளவராக இருந்தார். அவர் அதிகாரம் உடையவராய் பேசினார், ஆனால் தாழ்மையின் ரூபத்தில் இருந்தார். இந்த சாயல் வரணும். வருதா? அதுதான் கொஸ்டின். அது ஏதாவது வருதா? இயேசுவை ஏத்துக்கிட்டோன்னு சொல்றோமே, நம்ம சாயலை வீடு பார்க்குதா? ஃபர்ஸ்ட் வீடு தான் பார்க்கணும். சர்ச்சிலேருந்து போனால் அந்த பைபிளை வைக்கிறதுலேயே ஒரு ஒழுங்கு இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செருப்பை கழட்டி விட்டு போகிற விதத்துக்கும், வீட்டுக்குள்ளே வந்தோன்னா ஹெல்மெட்டை வைக்க அப்படியே சோஃபாவில் போட்டு போகிறதுக்கும், காலேஜிலேருந்து வந்த உடனே அந்த புக்கை தூக்கி அடிச்சுட்டு போகிறதுக்கும். ஆனால் சர்ச்சுக்கு போயிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரும்போது நான் சொல்கிறேன், இதெல்லாம் சாதாரணமாக வர வேண்டிய மாற்றம். எப்படி வரும் தெரியுமா? வரும்போதே அதை ஒரு ஒழுங்கோடு கூட நீங்கள் வைக்கிறதை பார்க்க முடியும். ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே வரும். அதை நீங்களா மாத்துறதில்ல, உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் சாயல். ஏன்னா இப்போ அவர் அப்பாவாயிட்டாரு, அவர் அம்மாவாயிட்டாரு. ஒன்று அவர் சாயல் தான் உங்களுக்குள்ள வர முடியும், வேற சாயல் வரவே வராது. வருதா? உங்களுக்குள்ள அது காணப்படுதா? உங்க கணவர் பார்க்கிறாரா? மனைவி பார்க்குறாங்களா? உங்க பெற்றோர் பார்க்குறாங்களா? அவர்கள் ரட்சிக்கப்படுவது நீங்கள் மாறி இருக்கிற சாயலை வைத்து தான் நடக்கும்.
நான் போகும்போது என்னுடைய வீட்டார் யாருமே ரட்சிக்கப்படலன்னு சொல்வீங்க, என் கணவர் அவங்க மாமியார் யாருமே ரட்சிக்கப்படல. ஆனால் நீங்கள் ஒரு ஆள் அந்த முழு குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும். உங்களை பார்க்கும்பொழுது அவர்கள் கிறிஸ்துவை பார்த்தால், உங்களுக்குள்ள இருந்து கிறிஸ்து வெளிப்பட்டால், அவங்க போடுற அதே சண்டையை நீங்களும் போட்டீங்கன்னா, அவங்க செய்கிற இதே காரியத்தை நீங்களும் செஞ்சீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருந்து கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படாது. அதுதான் பைபிள் சொல்லுது. இப்போ இயேசு அப்படியே மாறி வேற சாயல நிற்கிறார். யார்ப்பா இவரு, ஒண்ணுமே தெரியலையேங்க, வேற மாதிரி இருக்கிறாரே. இன்னைக்கு அந்த சாயல் உங்களுக்கும் எனக்கும் வரணும். ஏன்னா பழைய சாயல் செத்து போச்சு. அந்த வசனம் எவ்வளவு அழகா கீழே எழுதுறாரு பாருங்க. அவர் சொல்றாரு, ரோமர் 6:6, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன், நல்லா கவனிங்க, சரீரத்தை பத்தி அவர் பேசல, உள்ளுக்குள்ள இருக்கிற மனுஷனை பத்தி பேசுறாரு. பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். the old person, the inner person, the crucified, அவன் என்ன ஆயிட்டானா, சிலுவையில் அறையப்பட்டான். அவ்வளவுதான். இனி உயிரோடு வரமாட்டான்னு அர்த்தம். நினைச்சா கூட வரமாட்டான். நீங்க போய் எத்தனையோ பேரை அடக்கம் பண்றீங்க. ஒரு சிலரெல்லாம் அவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. நீங்க என்ன நினைச்சாலும் திரும்பி வருவாங்களா? வரப்போறது இல்லை தானே. அது சின்ன வயசோ அல்லது வயசானவங்களோ கொஞ்சம் ஆசைப்படுறோம், இவர் இன்னும் கொஞ்சம் காலம் தான் நல்லா இருந்திருக்குமே. சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த பெட்டியில் உட்காந்துக்கிட்டு அழுவாங்க, ஆண்டவரே எங்கள் அப்பாவை திருப்பி கொடுத்துருங்க, எங்கள் அம்மாவை திருப்பி கொடுத்துருங்கன்னு. நீங்கள் என்ன அழுதாலும் அவங்க வரதில்லைல்ல. அதே மாதிரி தான் நீங்கள் என்ன நினைச்சாலும் உங்கள் பழைய மனுஷன் உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரக்கூடாது. அதுதான் உங்கள் பழைய மனுஷன் செத்துட்டான்றதுக்கு அடையாளம். உங்கள் பழைய மனுஷன் செத்துட்டான்னா நாம் என்ன சொல்கிறோம்? எனக்கும் ஒரு அளவுக்கு தாங்க பொறுமை இருக்கு. அதான் சொல்கிறோம், நானும் ஓரளவுக்கு பொறுமையாக தான் இருந்தேன். நானும் என்ன செய்கிறேன்? சண்டை போடக்கூடாது, கத்தக்கூடாதுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க என்ன பண்ணதுக்கு அதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது, வெடிச்சிட்டேன். உண்மை, 100% உண்மை. இதுதான் நார்மல். ஏன்னா நம்ம மனுஷன்றதுக்கு நார்மல். ஆனால் பழைய மனுஷன் செத்துட்டான்றதுக்கு அது நார்மல் கிடையாது. பவுல் சொல்றாரு, அவன் சிலுவையில் அறையப்பட்டான் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதாவது அவன் இல்லைங்க, வரவே வராது, அவ்வளவுதான். எப்படிங்க அது நடக்கும்? நீங்கள் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது உண்மையானால், ஞானஸ்நானத்தில் நீங்கள் அவரோடு கூட மரணத்தில் பங்கடைந்தது உண்மையானால், அன்னையிலிருந்து இந்த சாயல் உங்களுக்குள்ள வெளிப்பட தொடங்கும், மாற்றம் வரும். இங்க எங்க பிரச்சனை வருது தெரியுமா? ஞானஸ்நானம் எடுக்கிறதுலயே பிரச்சனை வந்துடுது. நீங்க ஞானஸ்நானம் எப்படி எடுத்தீங்கன்னு இப்ப ஆரம்பிக்கணும். அடுத்து ஞானஸ்நானத்தில் தானே சேஞ்ச் ஆகுது. அப்ப ஞானஸ்நானம் எப்படி எடுத்தோம், கரெக்டா எடுத்தா தானே சேஞ்ச் ஆகும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? 2வதுல ஒரு பையன் காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிட்டான். அவனுக்கு வாய்ப்பாடே தெரியாது, காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிட்டான். 3வதுலையும் காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிட்டான். 4வதுலையும் காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிட்டான். 10வது வரும்போது டீச்சர் கேட்பாங்க, ஏண்டா வாய்ப்பாடு கூட தெரியாம எப்படா 10வது வந்த? இல்லைங்க, 2வதுலயே ப்ராப்ளம் நடந்திருக்குது. படிக்கிறதுக்கு பதிலாக காப்பி அடிச்சிருக்கிறான். இப்போ 10வது வந்துட்டான். நான் சொல்றது புரியுதா? 10வது வந்தாச்சு, ஆனா வாய்ப்பாடு தெரியாது. ஏன் தெரியாது? அங்க மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்றதுக்கு பதிலா காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிட்டான். ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு விசுவாசி. ஆனால் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு வந்திருக்க வேண்டிய மாற்றம் 10 வருஷம் ஆகியும் வரல. ஏங்க உங்களுக்குள்ள வரல? ஆரம்பிச்ச டேவே தப்பான டே. ஞானஸ்நானம் கொடுக்கும் போதே நீ சீஷனாகி ஞானஸ்நானம் எடுத்திருந்தால் இந்த 10 வருஷத்தில் நீங்கள் உயிர்த்தெழுதலின் சாயல் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது எப்படி எடுத்தேன்? நான் சீஷனாகி எடுக்கல. அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சொல்வாரு, நீங்கள் போய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள். இந்த சீஷன் ஆகாம நீங்க எடுத்துட்டீங்க. அது என்ன சீஷன் ஆகாம எடுக்கிறது? நான் கிறிஸ்டின், உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை. 6 மாசமா சர்ச்சுக்கு வரேன், ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. 1 வருஷமா சர்ச்சுக்கு வரேன், ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. உங்களுக்குள்ள சேஞ்சஸ் இருக்குதா? மாறி இருக்கிறீங்களா? சீஷன் ஆனீங்களா? யார் சீஷன்? சிலுவையை எடுத்துக்கொண்டு வருகிறவன் தான் சீஷன்.
ஒரு தீர்மானம் வந்திருக்குதா? நான் சாகணுங்கிற எண்ணம் வந்திருக்குதா? இனி செத்தாலும் கிறிஸ்துவை விட்டு போக மாட்டேன்னு சொல்றானா? இனி நாங்கள் வேறு யார் இடத்துல போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டுன்ற மாறுறானா? அவன் எடுக்க வேண்டியதுதான் ஞானசானம். இங்க ஞானசானம் சடங்காச்சாரமா எடுத்து ஒரு மாற்றமும் இல்லாம அவன் கேட்ட பாருங்க, நான்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஞானசானம் எடுத்தேன், இன்னும் கன்னிங்னஸ் போகல, இன்னும் உள்ளுக்குள்ள இருக்கிற மைண்டு மாறல, லஞ்சம் வாங்குற சுபாவம் போகல, இன்னும் கோபம் போகல, மூர்க்கம் போகல, இச்சை போகல, எதுவும் போகல. ஆனா 10 வருஷம் விசுவாசி. பாஸ்டர் என்ன நம்புறாங்க? அவர் 10 வருஷமா சர்ச்சுக்கு வராரு, நல்ல பிலீவர். நோ சேஞ்சஸ், ஒரு மாற்றமும் இல்லை. நீ எங்க மாற தொடங்கி இருக்கணும் தெரியுமா? என்னைக்கு கிறிஸ்துவோடு கூட தண்ணிக்கு உள்ள போய் மறிச்சிங்களோ, வெளியே வரும்போது நீ இன்னாருடைய மகன் அல்ல, இன்னாருடைய கணவன் அல்ல, இன்னாருடைய மனைவி அல்ல, நீ தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்டு இருக்க வேண்டும். அன்னைக்கு அந்த சாயல் மாற தொடங்கி இருக்கணும். இனி நான் அல்ல ஜீவிப்பது கிறிஸ்துவே. இது வந்துச்சா, இதற்கு பேர் தான் கிறிஸ்துவின் சாயல் தொடங்குறது. உங்க பார்வையில் சாயல் வரும், உங்களுடைய பேச்சில் சாயல் வரும், உங்கள் சிந்தனையில் சாயல் வரும். இயேசு எப்படி பார்த்தாரோ அப்படி நான் பார்ப்பேன், இயேசு எப்படி பேசினாரோ அப்படி நான் அதனால தான் பவுல் தைரியமாக சொல்கிறான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். ஏன்? நான் கொஞ்சம் குறைய கிறிஸ்துவின் பாடுகளில் பட்டுவிட்டேன், நான் கொஞ்சம் குறைய கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாக மாறிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவாக முடியாது, கொஞ்சம் மாறி இருக்க, தைரியமாக என்னை ஃபாலோ பண்ணுங்க, நான் கிறிஸ்துவக்கிட்ட போவேன், நீங்களும் கிறிஸ்துவக்கிட்ட போகலாம். இந்த சாயல் வெளிப்பட்டிருக்குதா? எந்த சபையும் எந்த ஊழியக்காரனும் எந்த ஊழியமும் கண்டிப்பாக உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவேன்னு கன்ஃபர்மேஷன் ஒருத்தர் கொடுக்க முடியாது உலகத்தில். அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கிற ஒரே ஒரு ஆள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். நாங்கள் அத்தனை பேரும் சபையும் ஊழியனும் சரி, நாங்கள் ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம் தெரியுமா? பரலோகத்துக்கு போகிற வழியை காட்ட முடியும். இதுதான் வழி. சில சபைகள் அதை காட்டுகிறது இல்லை, சில சபைகள் அதை காட்டுகிறது. அந்த வழியை ஃபாலோ பண்ணா போலான்னு தான் எங்களால் சொல்ல முடியுமே ஒழிய கையை பிடிச்சி உங்களை கூட்டிட்டு போக முடியாது. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? ஒரு சர்ச்சில் மெம்பரா இருந்து தசமா காணிக்க கொடுத்து சந்தா கட்டிட்டா பரலோகத்துக்கு போயிடலான்னு ஒரு மாயையில் இருக்கீங்க. இப்போ சொல்றேன், நீங்க தசமா காணிக்க கொடுத்து ஒரு சர்ச்சில் மெம்பரா இருக்க வேண்டியது அவசியம். சபை கூடி வருவதை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். சந்தா கட்டுறீங்களோ கட்டலையோ அதுதான் அவங்க சபையினுடைய திட்டம். ஒரு சபையில் இணைஞ்சிருக்க வேண்டியது அவசியம். இது எந்த வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்யும் தெரியுமா? கல்றையில் இடம் கொடுக்குற வரைக்கும் உதவி செய்யும். உங்களுக்கு கல்றையில் இடம் கொடுத்துருவோம், ஆனால் பரலோகத்தில் இடம் கிடைப்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் மாறுகிற சாயல்ல தான் இருக்கு. அதே மாதிரி தான் கிறிஸ்தவன் வந்து உக்காந்தாச்சு, சர்ச்சில் மெம்பர் ஆயாச்சு, இன்னும் பழைய மனுஷன் சாகவே இல்லை. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இன்னும் எல்லாம் இருக்கு. ஆனா 10 வருஷம் விசுவாசி, 5 வருஷம் விசுவாசி. நாங்கள் இன்றைக்கு மரித்தால் உடனடியாக பரலோகத்தில் எங்கள் கண்கள் திறக்கப்படும். ஆண்டவர் சொல்வார், பரலோக கண்ணு மாறாம பூமிக்குரிய கண்ணு பரலோகத்தில் திறக்காது. பரலோகத்துக்கு வேற கண்ணு இருக்குல்ல, அந்த கண்ணு தானே திறக்கணும். இந்த கண்ணு மாறவே இல்லையே. சாயல் மாற வேண்டும். அதைத்தான் இயேசு சொல்றாரு, உன் சாயலுக்கு ஒப்பாக மாறி இருக்கிறதா? உனக்குள்ள இருக்கிற சுபாவம் மாறி இருக்கிறதா? உன்னுடைய பழைய மனுஷன் ஒளிஞ்சிட்டானா? எத்தனை வருஷம் சபையில் இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எத்தனை வருஷம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தபோது மோசே தேவனை தரிசிக்கவில்லை, ஆனா அடுத்த 40 வருஷம் அவன் தேவனை தரிசிக்காமல் இருந்தது இல்லை. நான் எந்த இடத்துல இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன்றதா முக்கியம். எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய சபையா இருக்கட்டும், சொல்லி கொடுக்கிற விஷயத்தை கை கொண்டா மட்டும்தானே நீங்க அந்த இடத்துக்கு வர முடியும். சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? என்ன கத்துக்கிட்டீங்க? என்ன மாறி இருக்கீங்க? என்ன சுபாவம் சேஞ்ச் ஆகிருக்குது? உள்ளான மனுஷன் எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சாயலை உடையவனாய் இருக்கிறான்? இதுதான் கேள்வி. முதலாவதாக பவுல் எழுதுகிறார் 5வது வசனத்துல, எனக்குள் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கணும்.